அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நாளை பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூடவிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து கடந்த ஒரு வார காலத்திற்குள் இரண்டாவது முறையாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூடவிருக்கிறது. அந்த வகையில் நாளை டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவையானது கூடவிருக்கிறது. நாளை காலை 11 மணிக்கு பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூடவிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த முறை பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகே பாகிஸ்தானுக்கு எதிரான ராஜாங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் நாளைய தினம் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவையானது கூடவிருக்கிறது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து கடந்த ஒரு வார காலத்திற்குள் இரண்டாவது முறையாக இந்த அமைச்சரவை கூடவிருக்கிறது. இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக தொடர்ந்து இந்திய தரப்பில் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ராணுவ ரீதியாகவும் ராஜ்ய ரீதியாகவும் பாகிஸ்தானுக்கு வழங்க வேண்டிய அந்த பதிலடி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஆலோசிக்கக்கூடிய விதமாக நாளை மீண்டும் கூட இருக்கின்றது. எனவே நேற்றைய தினம் நடைபெற்றிருந்த அந்த கூட்டத்தில் சில அதிமுக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில்தான் விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் ஒரே வாரத்தில் இரண்டாவது இந்திய தரப்பில் பாகிஸ்தானுக்கு வழங்கப் போகின்ற பதிலடி தொடர்பாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.